ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, துன்பத்தின் நடுவிலே துணையாக வரும் கர்த்தர் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், துன்பத்தில் நடுவில் தான் உங்களுக்கு துணையாக உதவியாக வருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்ம நம்புகிற மனிதர்களெல்லாம் துன்பம்னு வரும்பொழுது, பாடுன்னு வரும்பொழுது, வியாதின்னு வரும்பொழுது நம்மளை என்ன செய்வார்கள் தெரியாது என்று சொல்லி மறுதளித்து விடுவார்கள். இதுதாங்க உலகம். இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நமக்கு துணையாக, துன்பத்தின் நடுவில் துணையாக வருவேன் என்பதை தான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நம்பின மனிதர்களெல்லாம் உங்களை கைவிட்டுட்டாங்களா? நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னால் பாடுகள் மத்தியில் உங்களை தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் அதன் மத்தியில் தானே இருக்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் உனக்கு துணையாக வருவேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போஸ்தலனாக இருக்கிற பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உடன் ஊழியர்கள் அவனுக்கு இருந்தாலும் கூட, உடன் ஊழியர்கள் எல்லாம் அவனுக்கு துணையாக வந்தார்கள் என்று பவுல் எழுதாதபடிக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறவும் புறஜாதிகள் யாவும் கேட்கவும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று என்ன செய்திருக்கிறார். இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இங்கே இவ்வாறாக எழுதியிருக்கிறார். என்ன சொல்கிறார்? சிங்கத்தின் நடுவிலிருந்து அப்படி சொல்கிறார். சிங்கம்னா என்ன? சிங்கத்தை போல என்னை அழிக்க வந்த மனிதர்கள், சிங்கத்தை போல என்னை பீறி போட வந்த மனிதர்கள், சிங்கத்தை போல என்னை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தவர்கள், அதன் மத்தியில் தான் என்னை சுற்றிலும் இப்படிப்பட்டவர்கள் தான் இருந்தார்கள். யூத ஜனங்கள் சிங்கத்தை போல தான் என்ன செய்தார்கள், வந்தார்கள். அதன் மத்தியில் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் நான் விடுவிக்கப்பட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன். காரணம் என்ன? காரணம்னா கர்த்தரே எனக்கு துணையாக நின்றார். கர்த்தரே துணையாக நின்று நான் கிறிஸ்து இயேசுவை குறித்து என்ன செய்தேன்? பிரசங்கித்தேன். ஆனால் அந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி எத்தனையோ சிங்கத்தை போல மனிதர்கள் வந்தார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டேன். எச்சரிக்கப்பட்டாலும் சரி, நான் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம் நிறைவேறவும், இயேசுவை குறித்து சொல்கிற பிரசங்கம் நிறைவேறவும், புறஜாதிகள் கேட்கவும் கர்த்தர் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். நான் எவ்வளவும் தகுதி கிடையாது, ஆனால் கிருபையினால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? இந்த ஊழியத்தை தந்தார். அதுக்கு கர்த்தரே துணையாக நின்றார். வேற யாரும் எனக்கு சொந்த ஜனங்கள் எனக்கு சிங்கத்தை போல தான் இருந்தார்களே தவிர எனக்கு துணையின்றி யாரும் இல்லை. கர்த்தரே துணையாக இருந்தார். உங்களுடைய ஊழிய பாதையாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற பிஸ்னஸின் காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யாரையும் துணையாக நீங்கள் நம்பாதீர்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று பைபிள் சொல்லியிருக்கிறது. எனவே எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தரையே தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். நீங்கள் அவரை துணையாருங்க, அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அவராலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அவரே இன்றைக்கு துணையாக உண்டுன்னு பேசியிருக்கிறார். ஜெபமனோமா சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை துன்பத்தின் நடுவில் கர்த்தரே உடைய பிள்ளைகளுக்கு துணையாக வருவதற்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே கர்த்தரை ஆண்டவரை வழி நடத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.